போற இடத்துலலாம் மகளிர் ரொம்ப மகிழ்ச்சியா 1000 ரூபா வந்துருச்சு 1000 ரூபா வந்துருச்சுன்றாங்க. ஒரு சில பேர் இன்னும் வரல அப்படின்னு உரிமையா கேட்கறாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொள்வது கிட்டத்தட்ட 22 மாசமா கொடுத்துட்டு இருக்கிறோம். 1,15,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் போகுது. இப்போ தலைவர் திருப்பி அறிவிச்சிருக்காங்க. சில பேருக்கு விடுபட்டிருக்கு. வெகு விரைவில் அதுக்கான கேம்ப் நடத்தப்பட்டு அதுவும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள மகளிர் அத்தனை பேருக்கும் மாசம் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் தலைவர் அறிவிச்சிருக்கிறார். இப்படி மகளிராக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், விவசாயிகளா இருக்கட்டும், இப்படி அனைத்து தரப்பினருக்கும் ஒவ்வொரு திட்டத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் பார்த்து செஞ்சிட்டு இருக்கிறார். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் நமக்கு இன்னும் இளைஞர் அணி தம்பிமார்கள், அனைத்து அணி தம்பிமார்களும் நமக்கு இன்னும் அடுத்த ஒரு 8 மாசங்கள் 9 மாதங்கள் தான் இருக்கு. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். தலைவர் அவர்கள் மினிமம் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, மினிமம் 200 தொகுதியில நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வென்று புதிய சாதனையை படிச்சு மீண்டும் தலைவர் அவர்களை தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில தலைவர் அவர்கள் உட்கார வைக்கிறது தான் நம்முடைய முதல் இலக்கு.